ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கனவு வச்சு கைஸ். சென்னை பற்றி நான் சென்னையில் இருந்த மாதிரி ஒரு பயங்கர த்ரில்லிங்கான ஒரு சர்வைவல் ட்ரீம். கேளுங்க கைஸ், என்ஜாய் பண்ணுங்க. முதல்ல சென்னையில் ஒரு பிஜி, உமன்ஸ் பிஜி பக்கத்துலேயே உமன்ஸ் பிஜி. அது நடக்காது, பட் கனவு தானே நடக்குது இங்கே. அண்டு நானும் ஒரு ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்ட், அந்த மூஞ்சி தான் தெரிஞ்சு என் ஃபேவரட் தான். ஸோ என் கூட ட்ராவல் ஆனான் அந்த ட்ரீமில். அவன் வந்து நல்லா படிப்பான், உண்மையால நிறைய நல்லா படிப்பான். ஸோ அவன் படிக்கிறான்னா ஏதோ ஒரு சைடு கிரில்ல உட்காந்துட்டு இருக்கான். எப்பவுமே ரெகுலராக உட்காருவான். ட்ரீமில் வந்து அங்கே உட்கார போனால் பார்த்தா அந்த சைடு கிரில் வந்து உடஞ்சி கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறமா ஓனர் வந்து பதறி போய் வந்து திட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா நாங்களும் அதை வந்து கண்டுக்காமல் போயிட்டோம். இது போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறமா பக்கத்துல உமன்ஸ் பிஜி சொன்னால, அங்க ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆளு. அது ஃபுல்லா ஃப்ரிக்ஷன் தான். ஸோ அங்க ஏதோ ஆள் இருக்கிற மாதிரி, நான் ஏதோ லைட்டா பேசுற மாதிரி, அவளை பார்த்துட்டு இருக்க மாதிரி லைட்டா தோணுச்சு. கனவு தானே, ஓகே, உண்மை கைஸ், பிலீவ் மீ. அப்படி போயிட்டு இருக்கு ஒரு ட்ராக்கு, லைட்டா தான். அண்ட் ஒரு ஃபைன் டே வந்து அவளுக்காக நான் அந்த பிஜி என்ட்ரன்ஸ்குள்ள போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா சம்திங் சஸ்பீஷியஸாக நடக்குது. மென்ஸ் பிஜிக்குள்ள வந்து பார்த்தா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து செவுரு வந்து இடிச்சு விழுற மாதிரி ஒரு ஒரு சங்கட்டனம். பார்த்தா நிஜமாலே இடிச்சு விழுது. நானும் திரும்பவும் அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணாம நானும் மேலே பதறி போய் படியெல்லாம் ஏறி டெரஸ் போயிட்டேன். பார்த்தா பெரிய வெள்ளம், எல்லா பில்டிங்கும் இடிச்சு கீழே விழுது. என் பில்டிங்கும் கீழே விழுது. அண்ட் நான் அப்படியே படத்தில் வர ஹீரோ மாதிரி தண்ணி அப்படியே மேலே வருது, பில்டிங் அப்படியே கீழே இறங்குது. நான் அப்படியே பக்கத்து பில்டிங், அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கிற பில்டிங்கை ஜம்ப் பண்ணிட்டு அப்படியே தாவி போயிட்டு இருக்கேன். அண்ட் என்னோட ஃபோன் நான் மறந்துடுவேன். பார்த்தா என் ஃப்ரெண்டு ஃபோன் தான் நான் கையில் வச்சுருப்பேன். என் ஃபோன் ஃபுல்லாக நான் வெள்ளத்தில் போயிடுச்சு. அண்டு எப்படியே கஷ்டப்பட்டு பில்டிங்லாம் தாண்டி ஒரு பிளேஸில் வந்து இறங்கிடுறோம். பார்த்தா என் ஃப்ரெண்டு எல்லாருமே மீட் பண்ணுறோம். ஃப்ரெண்டை பார்க்குறோம். அவனோட ஃபோன் நான் தந்துடுறேன். பட் என் ஃபோன் தான் மிஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்னு கண்ணோலியும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அண்டு ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு வந்து ஒரு ஒரு டம்ப்பான ஏரியா. இந்த லாரியெல்லாம் நிற்கும், ஒரு குப்பெல்லாம் இருக்கும்ல, ஒரு மட்டி ரோடு. இந்த சைடு பார்த்தா பிரிட்ஜு, இந்த சைடு பார்த்தா பிரிட்ஜு. இது ஃபுல்லாகவே மண் ரோடு. இந்த சைடு ரோட்லேருந்து இந்த சைடு மெயின் ரோட்லேருந்து அந்த சைடு மெயின் ரோடுக்கு போனோம். அது ரொம்ப குருஷலாக இருக்குது. அப்போ வந்து காமாக இருக்குது. அதுக்கப்புறமா அது ஒரு பெரிய டாஸ்காக மாறிடும். அந்த இடத்துல இப்போ எல்லாரும் அசம்பிள் ஆகி நிற்கிறோம். அதுக்கப்புறமா நான் ஒரு ஃப்ரிக்ஷனல் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னால அதுவும் அங்கே நிற்குது. பார்த்தா ஒரு ஆளோட நிற்குது. அது அவங்க அப்பாவா இல்லைன்னா அவனோட ஹஸ்பண்டா தெரில கைஸ். ஒருத்தன் 40 and 50 ஏஜ்குள்ளே இருக்கான். நல்லா அட்டாக் பண்ணிட்டு கொஞ்சம் குண்டா, கொஞ்சம் ஃபிட்டா. பார்த்தா தெரில. நான் ஆறுதல் பண்ணிக்கணும், அது அவனோட அப்பான்னு. லவராக இருந்தால் ரொம்ப ஃபீலிங் ஆகிடும். ஸோ அப்படி கைஸ், நெக்ஸ்ட் அந்த மட்டி ரோடை வந்து தாண்டுறோம். அடுத்த ஹைவேக்கு போகிறோம். நான் கிளம்பிடுறேன். இப்போ அந்த கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் நான் கூட்டின்னு போகிறதில்ல. நான் கிளம்பிடுறேன். பின்னாடியே லைட்டாக ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. பார்த்தா ஒரு பெரிய செவுரு. அதை பார்க்க மீனம்பாக்கம் இந்த ஏர்போர்ட் செவுரு மாதிரியே இருந்துச்சு. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் கேஸ், நல்ல சயின்டிஃபிக் த்ரில்லர் படம் மாதிரி அந்த செவுரு இருக்கு. பார்த்தா அந்த செவுரு வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்லோப் மாதிரி மட்டி காம்போனன்ட்ஸ் இருக்கு. அப்படின்னா படி மேலே படியா அந்த மாதிரி படிக்கட்டு மாதிரி இருக்கு. ஸோ ஒன்றா தாண்டி தான் அந்த செவரை வந்து நம்ம கிராஸ் பண்ணணும், அது ஏறணும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டு, அந்த ஸ்லோப் வந்து ஒவ்வொரு வந்து ஸ்டேஜ் மாதிரி. அது என்ன பண்ணுறதுன்னா, அங்கேருந்து ஒரு குட்டி வெள்ளம், ஒரு சுனாமி மாதிரி ரொட்டேட் ஆகிட்டு வருது. இது சாத்தியமே இல்லை. பட் வந்து அப்படி ஒரு ஸ்டேஜ் தாண்டுறோம். அந்த ஸ்டேஜ் எல்லாரும் வந்து தாண்டுறாங்க. சில பேர் வேணான்றாங்க. பார்த்தா ஒரு குட்டி வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போகுது. திரும்ப இன்னொரு ஸ்டேஜ், ஒரு பெரிய ஸ்டேஜ் ஏறுறோம். அங்கே வந்து திரும்ப ஒரு வெள்ளம் வருது, சுனாமி சம்திங், ஒரு அலை மாதிரி. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜாக ஏறுறோம். அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து நான் அந்த செவுரு ஏறிடுறேன். பார்த்தா அந்த செவுரு மேலேருந்து ஒரு பெரிய வெள்ளம் வருது, அலை மாதிரி வருது. பார்த்தா நான் அது ரைட்டாக பிடிச்சிட்டு இருக்கேன். செவுரு வந்து அப்படியே கிராஸ் அப்படியே கீழே விழுந்துருது கோணையா.
அதுக்கப்புறமா அடி எதுவும் படல. பட் கொஞ்சம் தனித்தனியா இருந்துச்சு. ஸோ ஃபைனலா வந்து அந்த ஏர்போர்ட் மாதிரி இருக்கிற ஏரியா வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இது ஆல்ரெடி எனக்கு லைட்டா கனவு வந்து பழசு தான் ரீகால் ஆச்சுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதெல்லாம் நான் ஆல்ரெடி எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி கனவு கண்டிருக்கேன். ஸோ அதோட பார்ட் 2ஓ இல்லைன்னா அதோட பிரீஃப் தான் இந்த இந்த கனவு. அண்ட் எப்படி சொல்றேன்னா, அடுத்த ஒரு நிகழ்வு வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ஆல்ரெடி இது கனவு கண்டிருக்கேன். அண்ட் இப்போ வந்து என்னன்னா, இந்த செவுரு தாண்டிட்டேன். இப்போ வந்து இப்போ ஒரு ஹைவே இருக்கு. ஹைவே பிளஸ் வந்து ஃப்ளைஓவர் இருக்கு. ஃப்ளைஓவருக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிக்கெட் பால்ஸ் இருக்கு எல்லாமே. அது சாதாரண கிரிக்கெட் பால்ஸ் இல்ல. அது வந்து ஒரு கிராப்க்கு இந்த அ கை இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் பால். பிளஸ் வந்து அந்த கிரிக்கெட் பாலுக்கு வந்து பல்லு இருக்கு. ஓ! நம்பவே முடியல கைஸ். இது ரொம்ப அசாத்தியம். பட் வந்து இந்த மாதிரி தான் கனவு வந்துச்சு. அந்த கிரிக்கெட் பால்ஸ்க்கு வந்து பல்லு இருக்கு. இதுதான் இந்த சீன் தான் லாஸ்ட் கனவுல வந்துச்சு. முன்னாடி எப்பயோ ஒரு வாட்டி கனவு கண்டேன். அப்போ இந்த சீன் தான் வந்துச்சு. ஸோ அந்த கிரிக்கெட் பால்ஸ் எப்படி இருக்கும்னா, அந்த கிராபோட அந்த கைகள் மாதிரி புடிச்சா அப்படியே வலிக்கிற மாதிரி. ஸோ அது பல்லு இருக்கும். சரியா ஞாபகம் இல்ல, பல்லு தான் இருக்கும். ஸோ அது டேஞ்சர். நீங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா, அந்த கிரிக்கெட் பால் வந்து ரொம்ப டேஞ்சர். ஒன்று வந்து ரெட்டு, அதுக்கப்புறமா கிரீன். ரெட்டு வந்து ரெட்டு வந்து டேஞ்சர். கிரீன் வந்து ஒன்றும் பண்ணாது. ஸோ பட் என்னன்னா, அந்த ரெட்டு வந்து கிரீன் அப்பப்போ மாறும். கிரீன் வந்து ரெட்டு மாறும். ஸோ வந்து ஒரு கேம் மாதிரி அதை தாண்டி தாண்டி நம்ம போனோம். அதுக்கப்புறமா ஸோ நான் எப்படின்னா, அந்த செவரை தாண்டிட்டேன். அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்துட்டு அந்த ஃப்ளைஓவர், அந்த பிரிட்ஜுக்குள்ள அண்டர் பாஸ்க்குள்ள போயிட்டு, அந்த கிரிக்கெட் பாலெல்லாம் எல்லாம் வந்து கிராஸ் பண்ணிட்டு, ஒரு நேரோ லைன், க்யூ லைன் ஃபுல்லா எல்லாம் தடங்கல் பேரிகேட்ஸ் மாதிரி இருக்கு. அது எல்லாமே நான் கிராஸ் பண்றேன், ஜம்ப் பண்ணிட்டு போறேன். நான் தான் ஃபர்ஸ்ட் போறேன். ஸோ நான் தானே ஹீரோ. ஸோ நான் தான் ஃபர்ஸ்ட் போறேன். அந்த கிரிக்கெட் பால்ஸ் வந்து அதுதான் கிராஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நான் கிராஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தா ஃபுல்லாவே ஒரு புகை மூட்டம் மாதிரி ஒரு பிளாக் கலர், ப்ரவுன் கலர் ஒரு சஸ்பிஷியஸான ஒரு நெக்ஸ்ட் லெவல். அதுக்கு நான் இன்னும் தயாராகல. ஸோ அங்கேயே நிக்கிறேன். அந்த லெவலுக்கு போறதுக்கு. இப்ப பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துடுறா. அவளும் அந்த கிரிக்கெட் பாலெல்லாம் தாண்டி அவ செகண்டா வரா. பார்த்தா அவ வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு அந்த புகை மூட்டம் உள்ள சஸ்பீஷியஸான நெக்ஸ்ட் பயங்கரமான இடத்துக்கு வந்து அவ போறா. நான் வேணாம்னு சொல்றேன். பார்த்தா அவ கிளம்பிட்டா. அங்க போயிட்டு பார்த்தா அது ஃபுல்லாவே ஒரு ஹாலுசினேஷன் ஸ்டேஜ், ஒரு ட்ரான்ஸ் ஸ்டேஜ் மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாவே வந்து அதுக்கப்புறமா என்ன பண்றோமே தெரியல. ஸோ அவ முன்னாடி போயிட்டா. அதுக்கப்புறமா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நானும் கிளம்பிட்டேன். அதுக்குள்ள போயிட்டேன். அங்க போய் பார்த்தா அந்த அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட மென்னும் அங்க இருந்தாங்க. அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்ட்ஸும் அங்க இருந்தாங்க. ஏதோ ஒரு பாத் டப்குள்ள தொட்டியில ஏதோ ஒரு ட்ரான்ஸ் அது ஃபுல்லாவே எனக்கு சரியா ஞாபகம் வரல. பட் இந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ அந்த ஸ்டேஜ்லேருந்து நான் இன்னும் வெளியே போகல. அதுக்கப்புறமா அவுட்டும் ஆகல. ஸோ இதுதான் கைஸ் எனக்கு வந்த ஒரு சர்வைவல் ட்ராமா அண்ட் த்ரில்லிங் கனவு. அண்ட் ஹோப் ஸோ யூ என்ஜாய் அண்ட் வாட்ச் திஸ் வீடியோ.